தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபினிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹாட் 35G வந்து லான்ச் ஆயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 14 தான் லான்ச் ஆகுது. பட் ஆனால் அன்பாக்சிங்காக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹாட் 35Gயில் என்ன ஸ்பெக்ஸ் வருது, என்ன ஃபீச்சர்ஸ் வருது, அது மட்டும் இல்லாமல் தமிழில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த பாக்ஸ் படி பார்த்தீங்கன்னா 128GB மட்டும் இல்லாமல் 8GB வேரியண்ட்டில் வருது. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபினிக்ஸ் ஹாட் 35G வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 128GB ஸ்டோரேஜோட பார்த்தீங்கன்னா 8GB ரேம், பின்ன 8GB வர்ச்சுவல் எக்ஸ்ட்ரா ரேம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து 4GB பின்ன 128GB ஸ்டோரேஜ், அதுலேயும் பார்த்தீங்கன்னா 4GB வர்ச்சுவல் ரேம் என்ன ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 வேரியண்ட்டில் வருது. பாக்ஸ் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. இதில் பெஸ்ட் ஃபீச்சரே பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஏன்னா 5G ஃபோனில் 6000 mAhன்றது பெஸ்ட் இன் கிளாஸ். கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வேறு லெவலில் அடிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டைப் சி சார்ஜிங் போர்ட், பின்ன 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து 6.78 inches ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தராங்க. பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது இந்த ரேட்டில் வந்து இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸோட ஒரு மொபைல் கிடைக்கிறது அது இன்ஃபினிக்ஸில் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் வருது. அதோட வந்து இந்த ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் NFC இருக்காது. பட் ஆனால் இதில் வந்து உங்களுக்கு NFC தராங்க. இந்த பட்ஜெட்டில் இந்த ஃபீச்சர்ஸில் வேறு எந்த பிராண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் இன்ஃபினிக்ஸில் உங்களுக்காக தராங்க. பேக் பேனல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லுக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா சைடில் எல்இடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேக் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்கனால ஒரு அல்ட்ரா ப்ரீமியம் லுக்காகவே தருது. ஸோ இதில் இன்னொரு பெஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதாவது மேலேயும் ஸ்பீக்கர் இருக்குது, கீழேயும் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் IP53 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியில் கொண்டு போகும்போது மழையில் நனைஞ்சிருச்சு அப்படின்னா கவலையே தேவையில்லை, இது வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீச்சர்ஸை கம்மி பண்ணிடுவாங்க, இல்லை ஹார்ட்வேரை கம்மி பண்ணிடுவாங்க, மட்டமான ஹார்ட்வேர் போட்டிடுவாங்க அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் இன்ஃபினிக்ஸ் அப்படிலாம் இல்லை. இதில் வந்து பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வேறு லெவல் ஹார்ட்வேர்னு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கின்ற மாதிரி 14 5G பேண்ட்ஸ் இந்த ஃபோன் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ ட்ரூ 5G பேண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் உங்களுக்கு கிடைக்கிது. ஏன்னா இது அப்சல்யூட்லி 5G ஃபோன். இதில் வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சல் கேமரா கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 5G ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 14 தான் பப்ளிக்கு லான்ச் ஆகுது. இது ஃப்ளிப்கார்ட்டில் அஃபிஷியலாக லான்ச் ஆகுது. இதோட ப்ரைஸ் என்ன வருன்றது எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 35G லான்ச் ஆச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் இவ்வளோ ஃபீச்சர்ஸோட ஒரு 5G ஃபோன் வருது கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய் ஃப்ரம் அப்டேட் தமிழா. நன்றி, வணக்கம்.